ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ இந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது மாசி மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். மாசி மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள். மிதுன ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சிம்ம ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மகர ராசியிலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கும்ப ராசியிலே சூரிய பகவான், புதன் பகவான், சனி பகவான், ராகு பகவான், சுக்கிர பகவான் 5 கிரகங்களும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இம்மாதம் 3 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. மகர ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் பகவான் மாசி மாதம் 9ஆம் தேதி கும்பராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். கும்பராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்கிர பகவான் மாசி மாதம் 19ஆம் தேதி மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். கும்பராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சனீஸ்வர பகவான் மாசி மாதம் 22ஆம் தேதி மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம், உரிய கட்டணம் செலுத்தி. வாருங்கள் ராசிக்குள் போகலாம். ராசியில எந்தவித கிரகங்களும் இல்லை. ராசிநாதன் புதன் பகவான் ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் உங்கள் செயல்பாடுகளில் வேகம் குறைந்திருக்கும். செயலையும் இன்று செய்யலாம், நாளை செய்யலாம் என்ற எண்ணோட்டம் ஓடிக்கொண்டே இருக்கும். பாகிஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. பாகிஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதம் இந்த மாதம். கொண்டிருந்த இடங்களில் இருந்தெல்லாம் பண வரவுகள் தாராளமாக கிடைக்கும். ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்குவீர்கள். ஒரு தெளிவு இருக்கும். வெளிவட்டாரங்கள் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் உண்டு. ஒற்றுமை நிலவக்கூடிய மாதம் இந்த மாதம். ஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. தைரிய வீரிய ஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் எந்த ஒரு செயலையும் வெற்றி முனைப்போடு செய்து முடிப்பீர்கள். அனைய சகோதர சகோதரருடன் அனுசரித்து போவது நல்லது. இல்லையே உங்களுக்கும் அவர்களுக்கு இடையே கருத்து மோதல்கள் ஏற்படும். பயணங்களால் ஒரு சிலருக்கு மன உளைச்சல்கள் ஏற்படும். பயணங்களிலே கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். எந்தவித கிரகங்களும் இல்லை. சுகஸ்தானத்தை சுகஸ்தானாதிபதி குரு பகவான் பார்வையிடுவதால் தாயினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். தாங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். ஆசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். பூமி, வீடு, வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகளும் உண்டு. விவசாயத்திலே முன்னேற்றம் உண்டு. விவசாயத்தினுடைய விளைபொருளுக்கு தகுந்த விலையும் சிலருக்கு புதிய ஒப்பந்தமும் ஏற்படும். பொருளாம் கால்நடை மூலமாக கூடுதலான வருவாயை காண முடியும். நடத்துபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும். ரியல் எஸ்டேட் மூலமாக கூடுதலான வருவாய் உண்டு. இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படும். இம்மாதம் 9ஆம் தேதி வரை அஷ்டமாதிபதியும் தைரிய வீரிய ஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும், ஸ்தானாதிபதி ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே இம்மாதம் 22ஆம் தேதி வரை அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறிது காலதாமதம் ஆகலாம். சிலருக்கு குழந்தைகளால் மன உளைச்சல்கள் ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்க மாட்டார்கள். சத்துரு ஸ்தானத்திலே சூரிய பகவான், புதன் பகவான், சனீஸ்வர பகவான், ராகு பகவான், சுக்கிர பகவான் 5 கிரகங்களும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். 9ஆம் தேதியிலிருந்து சிவபானும் ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் விண்ணப்பித்தவர்களுக்கு எளிய முறையில் கடன் கிடைக்கும். நிதி நிறுவனங்கள் உங்களை அழைத்து கடன் கொடுக்க தயாரான சூழ்நிலையில் இருப்பார்கள். அவதிப்படுவரெல்லாம் கடலில் இருந்து வீழ்வதற்கான ஒரு சூழல் உண்டு. ஒரு சிலர் அசல் தொகையிலே ஒரு சிறு தொகையாவது அசலில் வர வைக்க ஒரு சூழல் ஏற்படும். செய்யக்கூடிய இடத்திலே சக பணியாளருடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. அவர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். எந்தவித கிரகங்களும் இல்லை. களத்திர ஸ்தானாதிபதி குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால்
ஆண் பெண் இருபாலருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகள் எல்லாம் விலகுவதற்கான ஒரு சூழல் உண்டு. கணவன் மனைவியிடையே ஒரு அந்யோன்யம் நிகழும். வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகள் எல்லாம் ஒன்று சேர்வதற்கான ஒரு சூழலும் உண்டு. இதுவரை இருந்து வந்த பிரச்சனையில் இருந்து பங்காளியுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும். கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் கூட்டுத் தொழிலிலே அபரிமிதமான முன்னேற்றம் உண்டு. முதலீடு செய்வதற்கு இது சரியான நேரமும் கூட. எந்தவித கிரகங்களும் இல்லை. அஷ்டமஸ்தானத்தை இம்மாதம் 22ஆம் தேதி வரை பகவான் பார்வையிடுவதால் அடுத்த ஒரு பிரச்சனையில் தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வது நல்லது. அடுத்தாக பண பொறுப்பேற்றுக் கொள்வதை தவிர்ப்பது மிக மிக நல்லது. இல்லையே அந்த முழு பணத்திற்கும் நீங்களே பொறுப்பாவீர்கள். எந்தவித கிரகங்களும் இல்லை. அதிபதி இம்மாதம் ஸ்தானத்திலும் களத்திர ஸ்தானத்திலும் பயணம் செய்வதால் பகுதிகளை தந்தையுடன் அனுசரித்து போவது நல்லது. இல்லையில் உங்களுக்கும் தந்தைக்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படும். ஆனால் பிற்பகுதியில் தந்தை உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். காரியங்களிலே ஈடுபடுவீர்கள். சில புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் வருவீர்கள். முயற்சிகள் எல்லாம் இம்மாதத்தினுடைய பிற்பகுதியிலே நிறைவேறுவதற்கான ஒரு சூழல் உண்டு. மதத்தினரால் அனுகூலமான பலன்கள் உண்டு. குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலை கிடைக்கும். ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் தேடி வரும். தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் தொழிலிலே அபரிமிதமான முன்னேற்றம் உண்டு. சிலர் புதிய தொழில் தொடங்குவதற்கான ஒரு சூழலும் ஏற்படும். எந்தவித கிரகங்களும் இல்லை. லாபஸ்தானாதிபதி சந்திர பகவான் இம்மாதம் 1ஆம் தேதி சுகஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் நண்பர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. மூத்த சகோதர சகோதரர்களால் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. இரட்டிப்பான வருவாய் உண்டு. கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் விரயஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தை பார்வையிடுவதாலும் அவ்வப்போது தேவையில்லாத செலவுகளும் உங்களுக்கு ஏற்படும். செலவுகள் விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை. திருவருளால் அனைத்து செல்வ செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வணங்கி நேர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ் ராமன். நன்றி, வணக்கம்.